ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமி பராசர பட்டரோட திருநட்சத்திரம் இன்னைக்கு வைகாசி மாசம் மனுஷ நட்சத்திரம். சுவாமி கூரத்தாழ்வானுக்கும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாருக்கும் இவர் பெருமாளோட பிரசாதமாக கிடைக்கிறார். அதாவது இவாளுக்கு ரெட்ட குழந்தை பிறக்கிறது பெருமாள் பிரசாதமாக. ஒரு நாள் சுவாமி கூரத்தாழ்வான் உஞ்சவிரத்திக்கு போக முடியல, அதனால அவருக்கு ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை, அப்படியே பட்னியா படுத்துட்டு இருக்கார். அப்போ அவருடைய மனைவி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார். அதாவது அது எந்த சமயம்னா ஸ்ரீ ரங்கநாதருக்கு அரவண பிரசாதம் சமர்ப்பிக்கிற டைம். அது கோவில் மணி கேட்ட உடனே ஸ்ரீ ஆண்டாள் அம்மா என்ன சொல்றா பெருமாள்கிட்டன்னா, ஐயோ இங்க இவர் பட்னியா இருக்காரே அப்படின்றா. உடனே பெருமாள் என்ன பண்றாரு, கோவில் அதிகாரிட்ட பிரசாதத்தை கொடுத்து நீ கொண்டு போய் அவளுக்கு சேர்த்துடு அப்படின்னு சொல்லி ஆணையிடுறார். அதன்படி பெருமாள் பிரசாதம் இவருக்கு கிடைக்கிறது. கூரத்தாழ்வான் சுவாமி தான் ஒரு வாயும் அவருடைய மனைவியா 2 வாயும் சாப்பிட்றா. அந்த 2 வாய் சாப்பிட்டதன் பலனாகத்தான் இந்த 2 குழந்தைகளுமே இவாளுக்கு பிறக்கிறது. ஸ்ரீ ராமானுஜர் இந்த குழந்தைகளுக்கு பெயரிடுறார். அப்போ அவர் தான் ஸ்ரீ ஆளவந்தார் சுவாமிக்கு வாக்கு கொடுத்தபடி அந்த பெயர்களை சூட்டுறார். அது என்னென்ன திருநாமங்கள் அப்படின்னா, ஸ்ரீ பராசரப்பட்டர், ஸ்ரீ வேதவியாசப்பட்டர். 2 பேரும் அந்த ரிஷிகளை ஞாபகப்படுத்துற மாதிரி இவ 2 பேருக்குமே ஸ்ரீ ராமானுஜர் இந்த திருநாமங்களை சூட்டுறார். சுவாமி எம்பார் பராசர பற்ற குழந்தைய தூக்கிட்டு வந்து ராமானுஜர்கிட்ட காமிக்கிறார். அப்போ ராமானுஜர் பார்த்துட்டு துவயம் வாசனை வருதே அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். உடனே சுவாமி எம்பார்கிட்ட நீங்களே தான் இந்த 2 குழந்தைகளுக்கும் ஆச்சாரியனா இருக்கணும் அப்படின்றார். அதன்படி அவருமே இந்த 2 குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பராசர பட்டர் ஒரு சைல்டு ப்ராடிஜி. நிறைய விஷயங்களை நம்ம இதுக்கு கோட் பண்ணலாம். சுவாமி ராமானுஜர் பெரிய பெருமாள் கிட்டையும் நீ பிராட்டி கிட்டையும் ஸ்ரீ பராசர பட்டரை கொடுத்துரு, அவ வளர்ப்பு பையனா வளரட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதன்படி கூரத்தாழ்வானும் பெருமாளும் பெரிய பிராட்டி கிட்டையுமே குழந்தைய கொடுத்துடுறா. இந்த குழந்தை பெருமாளாலையும் பிராட்டியாலுமே வளர்க்கப்பட்டதாம். அதாவது நம்ம கோவில்ல ஸ்ரீ ரங்கநாதர் கோவில்ல அந்த மூலவர் சன்னதிக்கு வெளியில 2 தூண்கள் இருக்கும். நம்ம இன்னைக்கும் அதை பார்க்கலாம். அந்த 2 தூண்கள்ல தூளிய கட்டி பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியும் ஆட்டுவாளாம். அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தை தான் இவர். அதனால இவருக்கு ஸ்ரீ ரங்கநாத புத்திரன்ற பெயர் கூட உண்டு. இவர் பெருமாள் கிட்ட அப்படி ஒரு ஈடுபாடு, பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை கழிச்சிருந்தார். அதனால இவரை ஸ்ரீ ரங்க புரோகிதர் அப்படின்னு சொல்வாளாம். இவருக்கு ஆழ்ந்த புலமை உண்டு. இவர் எழுதின நூல்கள் பல. ஸ்ரீ ரங்கராஜஸ்துவம், ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தோத்திரம், அஷ்டஸ்லோகி, ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்னு நிறைய இருக்கு. திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திருநெடுந்தாண்டகம் என்ற திவ்ய பிரபந்தத்துல பராசர பட்டருக்கு ஆழ்ந்த புலமை, டீப் நாலேஜ். அந்த நாலேஜை வச்சுட்டு அவர் திருநாராயணபுரத்தை சேர்ந்த வேதாந்தியான ஸ்ரீ மாதவாச்சாரியரை வெல்றார் வாதப்போர்ல என்று அவரை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் கூட்டுண்டு வர்றார். அவர்தான் பின்னால நஞ்சியர் என்று அழைக்கப்பட்டவர். சுவாமி பராசர பட்ட திருவடிகளை சேவிச்சுண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோமாக. தென்னரங்கர் மைந்தன் என சிறக்க வந்தோன் வாழியே, திருநெடுந்தாண்டக பொருளை செப்பும் அவன் வாழியே, அன்னவயல் பூதோரன் அடிபணிந்தோன் வாழியே, அனவரதம் எம்பாருக்கு ஆட்செய்வோன் வாழியே, மண்ணு திருக்கூறனார் வளமுறைப்போன் வாழியே, வைகாசி அனுடத்தில் வந்துதித்தோன் வாழியே, பண்ணுகளை 4 வேத பயன் தெரிந்தோன் வாழியே, பராசர நாம் சீர்பட்ட பாருலகில் வாழியே.